31 வசனங்கள் ஓதப்பட்டது. நேற்றைய தினம் அன்பிற்குரிய சகோதரர், நேற்றைய தராவி தொழுகையில் 28வது ஜுஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 28வது ஜுஸுடைய முதல் சூறாவாக பதிவாகிறது சூரா அல் முஜாதலா. சூரா அல் முஜாதலா நாம் பார்க்கிறோம், அதாவது மதீனாவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. இந்த சூறாவுடைய முதல் வசனத்தை பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ லஹா வ ரக்குமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தம்பதி, ஒரு கணவன் மனைவியுடைய இந்த பேச்சை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டு விட்டான். அந்த தம்பதிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, அந்த பெண்மணி உங்களிடத்தில் இந்த குறைகளை சொல்கிறார்கள். அந்த பெண்மணி தன்னுடைய கணவருடைய குறைகளை பற்றி உங்களிடத்தில் சொல்கிறார்கள். தஷ்தகி இலல்லாஹ், இன்னும் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய பெண்மணியாகவும் இருக்கிறார்கள். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, ஆனால் உங்களிடத்தில் அந்த பெண்மணி இந்த செய்தியை எடுத்து வருவதற்கு முன்னாலே அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ் சமீஉன் பஸீர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடியவனாகவும் நன்கு உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை தொடங்குகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தம்பதி, அதாவது ஹவுஸ் பின் சாமித் அவர்களும் அவருடைய மனைவியான ஹவுலா பின் சஹலபா என்று சொல்லக்கூடிய 2 பெயர்கள் வருகிறது. இந்த தம்பதியை பற்றி தான் இந்த சூரா பேசுகிறது. விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஜாஹிலியா காலகட்டத்தில் குறைஷ் மத்தியில் தலாக் எப்படி கொடுப்பார் என்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தலாக் எப்படி கொடுப்பார் என்று சொன்னால், ஒரு வார்த்தை சொல்வார்கள், அந்தி கதஹரி உம்மி, நீ, அதாவது கணவன் மனைவி பார்த்து சொல்வார், நீ என்னுடைய உம்மா போன்று, நீ என்னுடைய தாய் போன்று என்று சொல்லி அவர் சொல்வார். இந்த வாசகத்துடைய டைரக்ட் தர்ஜுமா அவ்வளவுதான், நீ என்னுடைய உம்மா போன்று. அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பற்றி நீ என்னுடைய தாய் போன்று இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இதற்கு அர்த்தம் தலாக், அவர் பிரிந்து விடுவார். இந்த பெண்மணி இதற்கு பின்னால் அந்த கணவனுடன் வாழ்க்கையை தொடர முடியாது. இது தலாக்குடைய வார்த்தையாக ஜாஹிலியா காலத்து மக்கள் இடத்தில் இருந்தது. இது ஏன் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னோட தாய் போன்று என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால், தாயுடன் யாராவது திருமண பந்தத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே நீ என்னோட தாய் போன்று என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி இவர்கள் பிரிவினை ஏற்படுத்துவார். இப்படி ஜாஹிலியா காலத்து மக்கள் இடத்தில் இருந்தது. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த ஹவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு வந்த பொழுது அந்த சண்டையில் கோபப்பட்டு இந்த வார்த்தை சொல்லிவிடுறாங்க, அந்தி கதஹரி உம்மி, நீ என்னோட தாய் போன்று, அதாவது தலாக்குடைய வார்த்தை சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்ட பெண்மை இதற்கு பின்னால் பிரிய வேண்டுமே. இந்த பிரிதலை தாங்க முடியாமல் இந்த பெண்மணி ஹவுலா பின் சஹலபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் வருகிறார்கள். இப்படி எல்லாம் எனக்கு நடந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அசலில் இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தை ஜாஹிலியாவோட வார்த்தை. இஸ்லாமிய சட்டம் அடிப்படையில் திருமணம் ஒரு இபாதத். அதை பிரிகிறோம் என்று சொன்னால், தலாக் கொடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த திருமணத்துடைய ஆர்வமும் இஸ்லாமிய மரபு சட்டத்தில் இருக்க வேண்டும். இந்த திருமணத்துடைய முடிவும் இஸ்லாமிய மரபு சட்டம் அடிப்படையில் இருக்க வேண்டும். எப்படி திருமணம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் குபூல் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோமோ, பிரிவினையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது கணவன் மனைவி பிரிவு என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் இருக்க தவிர வேற ஒரு மதம் சார்ந்த வழியில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சஹாபி செய்தது என்ன? இவர் முஸ்லீமாக இருக்கிறார், முஃமினாக இருக்கிறார். ஆனால் இந்த சஹாபி பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்பது ஜாஹிலியா வார்த்தை. இதை கண்டித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறார். நபி, உங்களுக்கு அந்த பெண்மணி குறை சொல்கிறார், ஆனால் இதற்கு முன்னால் அவருடைய வீட்டினர் கூட சண்டையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு அறிந்தவன். எனவே இப்படிப்பட்ட வார்த்தை சொல்வது இது ஆகத்தக்கது கிடையாது, இது அனுமதி கிடைக்காது. இது ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், ஜாஹிலியா காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி நீங்கள் உங்களோட மனைவி பார்த்து பிரிவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறீர்கள், அந்த கதஹரி உம்மி, நீ என்னுடைய தாய் போன்று என்று சொல்லி நீங்கள் பிரிவினை உண்டாக்குவதற்காக இப்படி வார்த்தை சொல்கிறீர்கள். ஆனால் யார் தன்னுடைய மனைவி பார்த்து இவர்களுடைய தாய் போன்று என்று சொல்லி பிரிகிறார்களோ, உண்மையில் இவர்களுடைய தாயும் ஆக முடியாது, இவர்கள் பிரியவும் முடியாது. இந்த வார்த்தை சொல்வதனால் பிரிவினை ஏற்படாது என்று சொல்லி இறைவன் தொடர்ந்து வசனத்தை இறக்கிறான். அப்படி கோபப்பட்டு நீங்கள் ஜாஹிலியாவுடைய தலாக்குடைய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பகிரமாக இப்படி கோபப்பட்டு சொல்லிவிட்டீர்கள், இப்பொழுது அல்லாஹ்விற்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமே, அதற்கு கஃபாராக பகிரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிமை விடுவிக்க வேண்டும். அடிமை இல்லை என்று சொன்னால் 2 மாதங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஷஹரைனி முத்ததாபியன், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அந்த 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னால் 60 மிஸ்கின்களுக்கு நீங்கள் சாப்பாடு அளிக்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இப்படிப்பட்ட வார்த்தை, தவறான வார்த்தை பயன்படுத்தினாலே
இந்த தவறான வார்த்தையின் பதிலாக பகிரங்கமாக நீங்கள் கொடுக்க வேண்டும், கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எனது சொல்லி காண்பிக்கிறார். இது இந்த சூரா இறக்கப்பட்டதுடைய ஒரு அர்த்தம். அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய அல்லாஹ் மன்னடாகும், அதாவது அதற்கடுத்த சூறாவை நாம் பார்ப்போம். சூரா அல் ஹஷர். ஹஷர் என்று சொன்னால் மஹ்ஷருடைய மைதானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹஷர் என்று சொன்னால் ஒன்று கூட்டுதல், ஜமா பண்ணுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய யூதர்களை பற்றி பேசினான். மதீனாவுக்கு யூத கோத்திரங்களை பற்றி பேசக்கூடிய இறைவன் அதே இடத்தில் சொல்கிறான், அந்த யூதர்களுடைய எப்படியெல்லாம் இவர் யூதர் இருப்பார்கள், குறிப்பாக யூதருடைய கஞ்சத்தன்மை, யூதருடைய கஞ்சத்தன்மை. யூதர்கள் எதற்கெல்லாம் கஞ்சப்படுவார்கள், சதகா செய்ய மாட்டார்கள், இது ஒரு கஞ்சம். ஏழைகளும் மதிக்க மாட்டார்கள், இது ஒரு கஞ்சம். உச்சகட்ட கஞ்சமாக குரான் சொல்வது என்ன தெரியுமா, இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இவர் மட்டுமே நிற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார். இதுவும் ஒரு கஞ்சத்தன்மையாக குரான் சொன்னால் சொல்லி தருகிறது. நாங்கள் மட்டும்தான் மேலே இருக்க வேண்டும், எங்களுக்கு ஈக்குவலாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் யாரும் இருக்க முடியாது, அதையெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆட்சி அதிகாரத்தில் கஞ்சத்தன்மை செய்யக்கூடிய நபர்களாக யூதர் இருந்தார். இப்படி இவருடைய யூதருடைய மோசமான குணாதிசயம் பற்றி சொல்லுவர் பொழுது அல்லாஹ் ஒரு அதே சஹாபி தம்பதிகள், ஒரு சஹாபி ஒரு சஹாபிய தம்பதிகள், இன்னொரு தம்பதியை பற்றி சூரா ஹஷர் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான் சூரா ஹஷருடைய 9வது வசனம், சிறுநாள் அன்புசிஹின், அவர்களுக்கு தேவை, அவர்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிறுநாள் அன்புசிஹின், பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலவுக்கான ஹசாசா, தனக்கு தேவை இருந்தும், தனக்கு தேவை இருந்தும் இவர்கள் இந்த தம்பதி கணவன் மனைவி பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நபர் இருக்கிறார்கள். உள்ளத்துடைய கஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொண்ட இவர்கள் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். உள்ளத்துடைய கஞ்சத்தன்மை, இந்த நஃப்ஸுக்கு எதிரான போராட்டம் கடுமையானது. இந்த நஃப்ஸுக்கு எதிராக போராடி நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர் மறுமையில் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறான். இது என்ன சம்பவம், ஹதீஸில் பார்க்கும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வெளியூரிலிருந்து விருந்தாளிகள் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் இவர்களை யார் பொறுப்பேற்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், அன்சாரிகள் மத்தியில் ஒரு கணவனின் மனைவியும் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார்கள். என்னுடைய விருந்தாளிகள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தங்க வைங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த நபித்தோழரை அழைக்கிறார். இந்த நபித்தோழரும் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி என்பதற்காக, நம்முடைய விருந்தாளி என்று சொன்னா அதிகமாக கவனிப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டுமே, வீட்டுக்கு அழைத்து செல்கிறாங்க. அன்சாரி நபித்தோழர் மத்தியில் இந்த அன்சாரி நபித்தோருடைய வீட்டில் கொஞ்சம் வறுமை கிடையாது, இது ஒரு கடுமையான வறுமை. இந்த வறுமையின் காரணமாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியும் வந்து விட்டார்கள். இப்பொழுது இரவு உணவை ஏற்பாடு செய்யணும். இரவு உணவின் காரணமாக அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாடு பிரித்தால் இருவர்கள் சாப்பிடலாம். ஒரு 2 குடும்பங்கள் சாப்பிடுவது கிடையாது, 2 நபர்கள் சாப்பிடலாம். அவ்வளவு சாப்பாடு தயார் செய்வதற்கான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவருடைய வீட்டில், இந்த அன்சாரி நபித்தோருடைய வீட்டில் அவரும் அவருடைய ஒரு மனைவியும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எக்ஸ்ட்ரா 2, அதாவது விருந்தாளி வந்து விட்டார்கள். டோட்டலாக 6 நபர்கள் சாப்பாடு வேண்டும். ஆனால் சாப்பாடு இருப்பது 2 நபர்களுக்கு. இந்த நபித்தோழரும் அவருடைய மனைவி பேசிக் கொள்கிறார்கள், குழந்தைகளை உறங்க போட்டு விடலாம், குழந்தைகளை ஏதாவது செய்து தூங்க வைத்து விடலாம். நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அதாவது இருட்டில் கேண்டல் இருக்கும், அந்த கேண்டலை அணைத்து, விளக்கை அணைத்து இருட்டில் சாப்பிடலாம். நாம் சாப்பிடுவது போன்று நாம் இருக்கலாம், ஆனால் நாம் சாப்பிட மாட்டோம் என்ற உணவு கிடையாது. அவரிடத்தில் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய உணவை விருந்தாளி கொடுத்துடலாம் சொல்லி விளக்கை அணைத்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உணவை அந்த விருந்தாளி கொடுத்து இவர்கள் கூட உட்கார்ந்து விட்டார்கள். கூட உட்கார்ந்த பிறகு அந்த விருந்தாளி என்ன நினைத்தார்கள், வேற ஏதோ நினைத்து விருந்தாளி வயிறு நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு தூங்கி விட்டார்கள். இந்த தம்பதி இருக்கார்கள், இந்த தம்பதியும் அவருடைய பிள்ளையும் பசியோடு அதே இரவு கலைத்து விட்டார்கள். கழித்து விட்ட பிறகு இது அந்த சஹாபி பெரிய விஷயமாக கருதவில்லை. நம்முடைய கண்ணில் இது உச்சகட்ட தியாகம், நம்முடைய கண் பார்வையில் பெரிய தியாகம். ஆனால் இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் காரணமாக இந்த தியாகம் எல்லாம் அவ்வளவு பெருசாக தெரியவில்லை. சில இடத்தில் முஹப்பத் கண்ணை இப்படி மறைத்து விடும். நாம் எவ்வளவு பெரிய விஷயம் செய்தாலும் நாம் உணர மாட்டோம். நம்முடைய பிள்ளைக்கு, மனைவிக்கு, குடும்பத்தில் உமா அப்பாருக்கு சில விஷயங்கள் இப்படி செய்வோம், தூரத்தை வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன இப்படி செய்கிறான் என்று தோணும். ஆனால் இந்த தவக்குல் முஹப்பத் நாம் சேர்ந்து அந்த காரியத்தை நமக்கு பெரிதாக காண்பிக்காது. இது இஹ்லாஸுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம். இந்த நபித்தோழர் இப்படிதான் ஒரு பெரிய அமலை செய்கிறார்கள். நான் ஏன் இது பெரிய அமலை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் ஏன் இதை சிறியதாக கருதா என்று சொல்கிறோம் என்று சொன்னால், மறுநாள் காலையில் யாரிடமும் பேசவில்லை. மறுநாள் காலையில் இதை பற்றி அவர்கள் யாருக்கும் பேசவில்லை. ஃபஜருக்கு வருகிறார்கள், எப்பொழுதும் ஒரு கேஷுவலாக தொழுகிறார்கள், தொழுதுவிட்டு மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளமை ஃபஜர் தொழுது முடித்த பிறகு சஹாபாக்களை அழைத்து கனவு பத்தி கேட்பார்கள். யாராவது வித்தியாசமாக கனவு கண்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது நல்ல கனவாக இருந்து சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது விளக்கம் தருவார்கள். இப்படி ஃபஜருடைய நிலை மஸ்ஜித் நபவியில் கழியும். அந்த நேரத்தில் இந்த நபித்தோழரை கண்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழர் அதாவது ரியாக்ஷன் கொடுப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பார்த்து சிரித்து விடுகிறார்கள்.
ரசூலார்கள் இந்த நபித்தோரை பார்த்து சிரித்து விடுகிறார்கள். சிரித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஷ்ருடைய சூரா ஹஷ்ருடைய இந்த வசனத்தை ரசூலா பொழுது ஓதி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வந்து விட்டது, ஏற்கனவே செய்தி வந்து விட்டது. அந்த செய்தி அந்த நபித்தோரை பார்த்தவுடன் ரசூலார்கள் சூரா ஹஷ்ருடைய இந்த 9வது வசனத்தை ரசூலார்கள் ஓதுகிறார்கள். வல்லதீன தபவு தாரல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கடைசியில் யுக்ஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தும் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒமை யூகஷுஹ நஃப்ஸி, உள்ளத்துடைய கஞ்சத்தன்மையிலிருந்து வெளிவந்து தப்பித்து பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவுலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படிப்பட்ட நபர்கள் வெற்றியாளர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சிரித்த நேரில் இந்த வசனத்தை ஓதி காணக்கூடிய அந்த சம்பவத்தை ஹதீஸில் பார்க்கிறோம். இது ஒரு அழகான ஒரு சம்பவம். அதாவது தியாகம் என்ற ஒரு இடத்தில் இது ஒரு சதகா, இது ஒரு அதாவது நன்கொடை. ஆனால் அதையும் தாண்டி தியாகம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. தியாகம் என்ற இந்த தலைப்பு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்காக எவ்வளவு செய்கிறோம் என்பதை விட நிறைய இடத்துல தான் நாம் பார்ப்போம். எவ்வளவு செய்கிறோம் விட குறைந்து செய்தாலும் அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. என் நிலை நாம் இருந்து செய்கிறோம், இதை இறைவன் உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய அடியான் எனக்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்கிறான். சில இடத்தில் நம்முடைய இடத்தில் நமக்கு அது பெரிய தியாகமாக இருக்கலாம், பிறருக்கு அது ஈஸியாக இருக்கலாம். ஆனா நமக்கு அது செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். உள்ளத்தை தடுத்து கஞ்சத்தன்மையை அடக்கி அல்லாஹ்வுக்காக அந்த தியாகத்தை செய்தோம் என்று சொன்னால், விட்டு கொடுத்தல என்ற தன்மையை செய்தோம் என்று சொன்னால், இறைவன் அதற்காக வைக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி என அவுலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். இறைவன் தரப்பு வரக்கூடிய இந்த பஷாரத், வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது, உண்மையில் கடினமான வார்த்தை. உண்மையில் கடினமான வார்த்தை. எல்லோரும் மறுமையில் ஜெயித்து விடுவார்கள் என்பதே கிடையாது. அன்பிற்குரிய சொல்லி இது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மறுமையில் ஜெயித்து விடுவார்கள் என்ற சப்ஜெக்ட் கிடையாது. மாறாக எவ்வளவு விதமான நம்முடைய பார்வையில் சாரியாக வாழக்கூடிய நபர்கள், அவர்கள் எண்ண முடியாத சின்ன சின்ன பாவத்தின் காரணமாக ரப்பெடுத்து மாட்டி விடுவாங்க. சொல்லி காண்பிக்கார்கள். இன்ன ஆதமுடைய மகன் இருக்கிறானே, அவன் ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், லாயிபாலி, அவன் கண்டுக்காமல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். கண்டுக்காமல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தைக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்காததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியானை, இந்த பேசிய அடியானை நரகத்துடைய கீழ் தட்டில் போட்டு விடுவான். நரகத்துடைய கீழ்த்தட்டில் எவ்வளவு கீழ்த்தட்டில் போட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தட்டில் நரகத்தை வீசிடுறான். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சில இடங்கள் இப்படிப்பட்ட தவறு செய்து உணர்ந்திருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த தவறு செய்வதற்கு சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ்வை மிக கோபப்படுத்திவிடும். இப்படி எத்தனை விதமான தவறுகள் பாவங்கள் இருக்கிறது. மறுமையில் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் கடுமையாக படுத்துவான். மறுமையுடைய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. ஆனால் ஒரு சிஃபத், ஒரு தன்மைக்காக மறுமையுடைய வெற்றி கேரண்டியாக கொடுக்கப்படுகிறது சொன்னால் அது ஒன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தன்மை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குது, நோய்கள் ரப்பிற்காக தூரமாக வைப்பது. இப்படி செய்தோம் என்று சொன்னால், உள்ளத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதன் வருகிறது என்று சொன்னால் இவன் வெற்றியாளன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தை சொல்லி காண்பிக்கிறார். அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரி, அதைத் தொடர்ந்து சூரா ஜும்மாவை நாம் பார்க்கிறோம். சூரா ஜும்மாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பார்க்கிறோம். இதில் ஜும்மா தொழுகை பற்றிய விஷயங்கள் வருவதன் காரணமாக சூரா ஜும்மா என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. இந்த சூரா ஜும்மாவுடைய கடைசி வசனம் ஓதப்படும், நிறைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் அஸான் கொடுக்கப்பட்டால், அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வின் திக்ர் பக்கமாக, பள்ளியின் பக்கமாக விரைந்து வாருங்கள், வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன்னும் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடித்து விட்டுச்சுனால், தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் பள்ளிக்கு வரணும். ஜும்மாவுடைய தொழுகை முடித்து விட்டுச்சுனால் பூமியில் பறந்து செல்லுங்கள், பூமியில் பறந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடை தேடுங்கள். பறந்து செல்லுங்கள், அருட்கொடை தேடுங்கள் சொன்னால் வியாபாரம் செய்யுங்கள் அர்த்தம். வியாபாரம் செய்யுங்கள் அல்லது ரிசுக்கை தேடுங்கள். அல்லாஹ்வே கட்டளையிடுகிறான், ஜும்மா முடிந்து விட்டதா போய் வியாபாரம் செய்யுங்கள், ரிசுக்கை தேடுங்கள். இப்படி எல்லாம் சொல்லி இறைவன் அடுத்து கடைசி சொல்கிறான், இதா ராவு திஜாரத்தன், அவர்கள் வியாபாரத்தை பார்த்து விட்டால், அவு லஹ்வன் இன்ஃபகு இலைஹா, வியாபாரத்தையும் வீணான விஷயத்தை அவர்கள் பார்த்து விட்டார் என்று சொன்னார், இன்ஃபகு இலைஹா, அந்த வீணான விஷயத்தின் பக்கமாகவும் வியாபாரத்தின் பக்கமாக விரைந்து செல்கிறார்கள். அவர்கள் விரைந்து சென்று விடுகிறார்கள், உங்களை நின்ற நிலையில் விட்டவாறு. நபியே, உங்களை நின்ற நிலையில் விட்டவாறு இவர்கள் அந்த வீணான வியாபார பக்கமாக சென்று விடுகிறார்கள். குல்மா இந்தல்லாஹி கைரும் மின் அல்லாஹி வ மின் திஜாரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை விட சிறந்தது, இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த கடைசி வசனத்தை இறைவன் சொல்கிறார். இது சம்பவம் பார்க்கும் மதீனாவுடைய ஆரம்ப காலம், மதீனாவுடைய ஆரம்ப காலம், ஹிஜ்ரத் செய்த ஆரம்ப காலம். ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஜும்மா தொழுகை கடமை ஃபர்ஸ், இது சஹாபாக்களுக்கு தெரியும். ஜும்மா தொழுகையுடைய முழு சட்டங்கள் தெரியாது. என்ன பார்க்கவே, பேசக்கூடாது,
கீழே சின்ன கற்கள் தூசி இருந்து அதை எடுத்து இப்படி இப்படி கையெல்லாம் மாற்றிக்கொண்டு விளையாண்டு கொண்டிருந்தால் அதுவும் செய்தால் நன்மை போய்விடும். ஜும்மாவுடைய நேரத்தில் போன் வந்தால் அதுவும் அட்டன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு நபருக்கும் பேசக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக ஃபுட்பால் மட்டும் கேட்க வேண்டும். இப்படி சட்டங்கள் பார்க்க முடியும். இந்த தெளிவான சட்டங்கள் இறங்காத காலம். ஆனால் ஜும்மா கடமை, எல்லோரும் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தெளிவான சட்டம் அப்பொழுது இறங்கவில்லை. இப்போ மதீனாவுடைய ஆரம்ப காலம், சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவி அதாவது குதுபாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பள்ளி நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பயான் செய்து கொண்டிருக்காங்க. குதுபா நடந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு வெளியே மதீனாவுடைய தெருக்களில் ஒரு வியாபார கூட்டம் அப்பொழுதுதான் வந்து சென்று கொண்டிருக்கு. இவர்கள் தங்குபவர்கள் கிடையாது, வருவார்கள் போவார்கள். இப்படி ஒரு வியாபார கூட்டம் எங்கிருந்தும் வந்து விட்டார்கள். வந்துவிட்ட பிறகு எப்பொழுதாவது ஒருவாறு வரக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு வருகிறது, இதை மிஸ் பண்ணக்கூடாது, தவறிவிடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் குதுபா கொடுத்து கொண்டிருக்கும்போது வெளியே பார்த்து சஹாபாக்களும் ஓடிவிட்டார். ஓடுது சஹாபாக்கள். எதை பார்த்து? இந்த வியாபார கூட்டத்தை பார்த்து சஹாபாக்களும் ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்ட பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இடத்துல செய்தி அல்லாஹ் சொல்லி விடுகிறான். இந்த சஹாபாக்கள் ஓடிவிட்ட பிறகு கிட்டத்தட்ட சில ஹதீஸ் அறிவு பார்ப்போம், 11 சஹாபாக்கள் மட்டும் உள்ளே இருந்தார். வெறும் 11 நபரும் உள்ளே இருந்தார். மீதி கூட அனைத்து நபித்தோழர்களும் சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நின்றவாறு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிட்டான். நபியே, நீங்கள் ஒய்தாரவு திஜாரத்தன் அவு லஹ்வன் ஃபது இலைஹா வ தரகூக காயிமா. நபி அவர்கள் சஹாபாக்கள் வியாபார கூட்டத்தை பார்த்து விட்டால் அல்லது வீணான பொருட்களை பார்த்து விட்டார். வீணான பொருட்களை பார்த்து விட்டார். இந்த இடத்துல ஏன் வீணான பொருள் சொல்லப்படுகிறது? சில நேரத்தில் அதாவது வாங்கலாம் என்ற நீயத்தனம் கிடையாது. சில நேரத்தில் போய் பார்க்கணும், வியாபார சரக்குகள் எப்படி இருக்குது, பஜார் எப்படி இருக்குது பார்க்கணும். இது வீணான ஒரு விஷயம். வியாபாரமோ அல்லது வீணான செயலோ சஹாபாக்கள் பார்த்து விட்டால் இன்பத்தும் இல்லையா அதன் பக்கமாக விரைந்து ஓடுகிறார்கள். ஒத்தரக்கூக்க காயுமா, உங்களை மின்பரில் நின்றவாறு விட்டவாறு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களை நீங்க சொல்லுங்கள். குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வன் திஜாரா. எந்த வியாபாரம் எந்த வீணான பொருள் பக்கமாக நீங்க விரைந்து ஓடுகிறீர்களோ அது சிறந்தது கிடையாது. அல்லாஹ்விடம் இருக்கிறது தான் சிறந்தது என்று சொல்லி கடைசியாக இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி இந்த சப்ஜெக்ட். இறைவன் சொல்கிறான், வல்லாஹு கைருர் ராஸிகீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ரிஸ்க் வழங்குவதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகச் சிறந்தவன். இதை நீங்கள் சொல்லுங்கள். ரிஸ்க் வழங்குவதில் அல்லாஹ் ஆகச் சிறந்தவன், இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இறை செய்தி சொல்லி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கிறார்கள். இது அல்லாஹ் சொல்லும் விஷயம் என்று சொன்னால் ஜும்மா தொழுகை மட்டும் கிடையாது, எல்லா தொழுகையும் தொழுகை என்பது கண்டினியூஸாக செய்யப்படக்கூடிய அதிகமான அமல் என்பதற்காக இந்த சட்டம் சொல்லுவாங்க. தொழுகைக்காக நாம் நம்முடைய வியாபாரத்தையும் அல்லது ஆபீஸ் ஏதாவது ஒரு விஷயம் நாம் நம்முடைய புலத்திற்காக எதை செய்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை ஜும்மாவுக்காக பிற தொழிலுக்காக விட்டு வருகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் கவனிக்க ஒரு விஷயம், நாம் விட்டு வருகிறோம் என்பதற்காக நம்ம இடத்தில் எழுதப்படக்கூடிய ரிஸ்க்குகள் சென்று விடாது, ரிஸ்க்குகள் தவறி விடாது. ஆம், வியாபாரத்தை விட்டு இருக்கலாம், கடையை மூடி இருக்கலாம், ஆபீஸுக்கு கொஞ்ச நேரம் கேட்டு வந்திருக்கலாம், இப்படி கேட்டு வந்திருக்கலாமே தவிர நம்முடைய ரிஸ்க்குகள் பறிக்கப்படாது. அல்லாஹ் என்ன எழுதியிருக்கானோ அது சரியாக வரும். இபாதத் ரிஸ்க்கை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என்று சொல்லி இதையும் புரிய வைக்கிறான். இதை சொல்லுவதற்காக தான் கடைசியில் சொல்வது என்ன, வல்லாஹ் கைருர் ராஸிகீன். நீங்கள் சொல்லுங்க, ரிஸ்க் வழங்குவது அல்லாஹ் தான் சிறந்தவன், மனிதர் கிடையாது. மனிதர் யாரும் ரிஸ்க்கை தருவது கிடையாது. மனிதர்கள் ஒரு மூலியம், அவருக்கு மூலியமாக வருகை தவிர அவர்கள் தான் மெயின் என்று கிடையாது. உண்மையில் அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்குகிறான். இதை நீங்கள் சொல்லி புரிய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது தொழுகை மட்டும் கிடையாது, எல்லா இபாதத்தும் சரி, கடமையான குறிப்பாக கடமையான இபாதத்தில் இருந்து இந்த கடமையான இபாதத்துகள் செய்யும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சில நேரத்தில் இபாதத்துகள் செய்வதன் மூலியமாக நாம் இபாதத்தில் மும்முரமாக இருப்பது மூலியமாக சில உறவுகள் அருந்து விடலாம், இப்படியும் நடக்கிறது. அல்லது சில இடத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம், சில இடங்கள் சுபஹானல்லாஹ் இன்சல்ட்டும் ஏற்படலாம். இந்த உலகத்தில் எதெல்லாம் மனிதன் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ நம்முடைய கடமையான இபாதத்து மூலியமாக சில விஷயங்களை நாம் பறிப்போவதை கண் திறந்து பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். எல்லாமே விட்டு செல்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அடையக்கூடிய இந்த இடத்தில், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படக்கூடிய இந்த பாதையில், இஸ்லாமிய பாதையில் இபாதத்துடைய விஷயத்தில் இழப்புகள் ஏற்படுவது வெளிப்படையான ஒரு விஷயம் தான். இதில் தவறுகள் கிடையாது. ஆனால் இழப்புகள் நிரந்தரம் கிடையாது. இந்த விஷயத்தை வழங்கக்கூடிய நபர் விவாதத்தில் இனிமையுடன் செய்வார். இழப்புகள் ஏற்படலாம், நமது விமர்சனம் வரலாம், குடும்பமே திட்டலாம். ஆனால் இழப்புகள் என்பது நிரந்தரம் கிடையாது, தற்காலிக, கொஞ்ச நாள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வாக்குகள் என்ன, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்கிவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு துனியாவும் உங்களுக்கு கொடுப்பான். எந்த ஒரு நபர் துனியா பின்னால் சென்று விடுகிறாரோ துனியா என்ன செய்யும், பின்னால் வரக்கூடிய செய்யும். துனியா என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. துனியா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? துனியா என்றாலே அரபியில் நெருங்குதல் என்ற அர்த்தம். நெருங்குதல், துனியா என்றாலே என்ன அர்த்தம்? நெருங்குதல் என்ற அர்த்தம். துனியாக்கே நெருங்குதல் என்ற பெயர் வந்தது ஏனென்று சொன்னால், யார் துனியா பக்கமாக செல்கிறார்களோ துனியா வந்து விடும். துனியா
வந்துவிடும், நெருங்கி வந்துவிடும், ஈஸியாக அடைந்து கொள்ளலாம் துனியாவை. ஆனால் ஆகிரத்தை அடைவதும் மறுமையுடைய வெற்றி அடைவதும் கஷ்டம். இந்த அடிப்படையில் தான் துனியாவுக்கு நெருங்குதல், இது அதாவது தனா என்ற இடத்திலிருந்து நெருங்குதல் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்று பார்க்கணும். எனவே இந்த இபாதத்துடைய விஷயத்திலும் ரிசுக்குடைய விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த இடத்தில் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்கிறான். கடைசியாக அன்பிற்குரிய சகோதரியம், கடைசியாக இந்த 28வது சூரை கடைசி சூரா சூரா தஹ்ரீம். தஹ்ரீம் என்று சொன்னால் ஹராம் ஆக்குதல், ஹராம் ஆக்குதல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சூறாவுடைய முதல் வசனம் யாயும் நபி, அல்லாஹ் டைரக்டாக ரசூலுல்லாஹி பார்த்து பேசுகிறான். யாயும் நபி, நபியே, லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்ததை, ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராம் செய்கிறீர்கள்? தபுதகை மரதாத் அஸ்வாஜ், உங்களுடைய சில மனைவிகளுடைய விருப்பத்தின் காரணமாக, சில மனைவியுடைய விருப்பத்தின் காரணமாக நீங்கள் ஏன் அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை ஏன் ஹராம் செய்கிறீர்கள்? வல்லாஹு கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடிய இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சில வசனங்கள் பற்றி அல்லாஹ் பேசி வருகிறான். இந்த செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில் ஒரு மனைவியோட வீட்டில் ரசூலார்கள் ஒரு மனைவியோட வீட்டில் செல்கிறார்கள். அங்கு ரசூலா தேன் குடிக்கிறார். தேன் குடித்து ரசூலார்கள் இன்னொரு மனைவி இடத்துல இருக்காங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் அவர்களுடைய ரூம் தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு வருகிறார்கள். இந்த வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்காங்க. இரண்டு மனைவி ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ரசூலார்கள் செல்கிறார்கள். சென்ற பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது தேன் சாப்பிட்ட அந்த ஸ்மெல் இருக்குமே, அந்த ஸ்மெல் இவருக்கு தெரிகிறது. வேற ஏதோ சாப்பிட்டீர்களா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகிறார்கள், நான் இந்த மனைவி வீட்டுக்கு சென்று தேன் கிடைத்தது, கொடுத்தார்கள், நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தேன் சாப்பிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். சொல்லிவிட்ட பிறகு அந்த 2 அல்லது 3 மனைவி இருந்தால் நடுவில் சின்ன பொறாமை இல்லாமல் இருக்கும். இந்த காரணத்திற்காக இதற்கு மேல் தேன் குடிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்படி பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகிறார்கள், இதற்கு பின்னால் நான் தேன் குடிக்க மாட்டேன், இதற்கு பின்னால் தேன் குடிக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் ஆறுதலுக்காக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள். ஏன்னால் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஆறுதல் சொல்லி ஆக வேண்டும். அப்பொழுது அந்த அவர்கள் தரப்பாக பேசுவது போன்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகிறார்கள், இதற்கு மேல் நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இருக்கிறார், லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், மனிதர்களுக்காக ஹலாலாக்கப்பட்ட, உங்களுக்காக ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நபியே நீங்கள் ஹராம் செய்கிறீர்கள். சம்பந்தமான ஹராம். ஏன்? தேனில் எதுவும் கிடையாது, தேனில் எதுவும் கிடையாது. அந்த இடத்தில் நீங்கள் ஏன் உங்களுக்கே நீங்கள் ஹராம் செய்து விடுவீர்கள்? இதற்கு மேல் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள். இப்படி செய்யாதீர்கள். உங்களுடைய சில மனைவியுடைய விருப்பத்தின் காரணமாக முழு உம்மத்திற்கும் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறார் சொன்னால் அது இறை செய்தான்னு கருதப்படும். இப்ப ரசூலுல்லாஹ் நான் தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி மொட்டையாக சொல்லிவிட்டார் சொன்னால் அது எடுக்கக்கூடிய சமுதாயங்கள் என்ன நினைக்கும்? ரசூலுல்லாஹ் தேன் தனக்கு ஹராம் செய்து விட்டார் சொன்னால் தேன் ஹராம் போன்ற நினைத்து சமுதாயத்தில் நடத்தி விடும். எனவே நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுடைய சில மனைவியுடைய விருப்பத்தின் காரணமாக இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கீர்கள், ஆனால் இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறான். இந்த இடத்துல முதல் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் பேசுவது இறை செய்திதான். ஆனால் அதுவும் ரசூலுல்லாஹ் விஷயத்தை ஹலாலாக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் விஷயத்தை ஹராமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை செய்தியும் அல்லாஹ் தரப்புல தான் வருது. அல்லாஹ் தரப்புல வருகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் மனம் போகும் போக்கில் பேச மாட்டார், அல்லது ரசூலுல்லாஹ் மனம் போகும் போக்கில் பேசக்கூடியதை அல்லாஹ் இறை செய்தியாக ஆக்க மாட்டான். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் மனப்போக்கு போகக்கூடிய மனைவி பேசக்கூடிய விஷயத்தை இறைவன் இறை செய்தியாக ஆக்க மாட்டான். இது நபி இடத்தில் நடக்காது. மாறாக நபி பேசுவது எல்லாமே இறை செய்தி. இப்படிதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் இறை செய்தியை தாண்டி ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் பேசுவார்கள். இந்த மனிதன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய இந்த விஷயத்தை இதை இறை செய்தி என்று கருதி விடுவார்கள். அதில் சில குழப்பம் ஏற்படும். எனவே அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை நீங்கள் ஹராம் செய்யாதீங்க நபி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிட்டான். என்ன தெரிய வருகிறது? ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் இதனுடைய முழு உரிமை அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் இறை செய்தி மூலியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு சில செய்திகள் சொல்வது காரணமாக பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் உரிமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இறை செய்தி நபிக்கு வருவது இறை செய்தி என்ற அடிப்படை பார்க்கும் பொழுது அல்லாஹ்க்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கிற ஒரு விஷயத்தை ஹராம் செய்வதற்கும் ஹலால் செய்வதற்கும். இது நம்ம புரிந்து கொள்ளணும். ஹராம் ஹலால் உணவுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாமே உணவாகட்டும், வாழ்வாதாரம் இருக்கட்டும், மார்க்க சட்டங்கள் இருக்கட்டும், நம்முடைய வாழ்வுத்துறை, சட்டத்துறை, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனுமதி, தடை, இதுக்கான முழு உரிமை அல்லாஹ்க்கு மட்டும்தான், ரப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தை மறுமையுடைய காலை பொழுதுவரை யாரும் ஹலாலாக்க முடியாது. இறைவன் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை எவராலும் ஹராம் செய்ய முடியும். பாருங்க, சில ஜமாத்துகளில் சில ஊர்களில் ஹலாலாகி விட்டார்கள்,
ஹலாலாக்கி விட்டார்கள். அவர் சென்று கொண்டிருக்கு. என்னது? பாட்டு, சினிமா, மியூசிக், என்ன பாட்டு சம்பந்தமான வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன செய்கிறார்? தாவீல், மாற்று கருத்து கொடுக்கிறார். மாற்று கருத்து கொடுத்து இது இப்படி, அது அப்படி, அந்த காலம், இந்த காலம், இது வேற என்று சொல்லி பல விதமாக எடுத்து சென்று கடைசியில் இவருடைய ஆய்வுடைய இசிக்கல் டு, இவர் ஆய்வுடைய கடைசி என்ன? இந்த ரிசர்ச் உடைய கடைசி மியூசிக் ஹலாம். மார்க்கம் தடை இல்லை, மார்க்கம் தடை செய்யவில்லை. சரி, மார்க்கம் எது தடை செய்திருக்கிறது? இந்த மியூசிக் கேட்பதோடைய மியூசிக் கேட்பதெல்லாம் மறுமையுடைய அடையாளம் சொல்ல பேசியிருப்பார்களே, இதற்கு அர்த்தம் என்று கேட்டால் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு மாற்று கருத்துக்கள். சமுதாயம் எதை பார்க்கின்றது? யாருக்கு பேச்சு திறமை இருக்கிறது பார்க்கிறது. அப்படிதான் பாமர மக்கள் என்ன பார்க்கிறார்கள்? யாருக்கு பேச்சு திறமை இருக்கிறது, எப்படி பேசி அதை எப்படி கொண்டு போகிறார், எப்படி கிளியராக மாற்றுகிறார், இதைதான் சமுதாயம் பார்க்கிறது. குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? இதை நான் பார்ப்பது கிடையாது. தன்னுடைய பேச்சு திறமை காரணமாக இன்று சட்டங்களை மாற்றக்கூடிய எவ்வளவு பேச்சாளர்கள் யூடியூப்ல இருக்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் இருக்காங்க. தமிழ் உலகத்தில் எவ்வளவு நபர் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இடங்களில் அவருடைய ஜமாத் மத்தியில் மியூசிக் எல்லாம் தெளிவான ஹராம் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாக பயான் பேசக்கூடிய நபர்கள் தமிழ் உலகத்தில் இருக்கிறார்கள். இதை தாண்டி சுப்ஹானல்லாஹ் இன்னும் சில இடத்தில், அதாவது சினிமா வரை, எது சினிமா வரை ஹலால் என்று சொல்லக்கூடிய, சினிமா என்று சொன்னால் அவர் சொல்வது என்ன? சினிமா என்று சொல்ல மாட்டார்கள், நடிப்பு என்று சொல்வார்கள். நடிப்பு ஹலால் என்று சொல்லப்படும். நடிப்பு என்னது? ஹலால் என்று சொல்லப்படும். இந்த நடிப்பு எதற்காக இருக்கணும்? மக்களை விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், இஸ்லாம் பக்கமாக அழைக்க வேண்டும், தாவா செய்ய வேண்டும், மாற்று மத சகோதரர்களை அல்லாஹ் பக்கமாக அழைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நியத்தில் இருக்கலாம். ஆனால் நியத் நல்லா இருப்பது மட்டும் போகிற வழிமுறை என்ன? அது பார்க்கணுமே. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அது பார்க்கணுமே. நடிப்பு ஹலால் என்று சொல்லிவிட்டால் இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்கள் சுப்ஹானல்லாஹ் அன்பிற்கு சொல்ல தவறாக எடுத்து விட்டால், நடிப்பு ஹலால் என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டோம் சொன்னால் இது கடைசியில் முடிவது தவறாக எடுத்து வேண்டாம், விபச்சாரத்திலும் முடியும். இது எங்க போய் முடியும்? விபச்சாரத்திலும் போய் முடியும். அது இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். நம்முடைய நியத்து நன்றாக இருக்கலாம், தாவா செய்ய வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், இப்படிதான் இருக்கலாம். ஆனால் நடிப்பு ஹலால் என்று சொல்லி நாம் எடுத்து சென்று விட்டோம் சொன்னால் கடைசி பல வருடங்கள் கழித்து அதனுடைய விளைவு மோசமாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு நபரை போன்று செய்து காண்பிப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு நபரை போன்று செய்து காண்பிப்பதை அவர் என்ன செய்கிறார்? அதே போன்று நான் செய்வதை, காப்பி அடிப்பதை நான் வெறுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வெறுத்தல் ஹராமை குறிக்கும். அப்படி என்று சொன்னால் இந்த ஹராம் என்ற அர்த்தம். ஒரு நபருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கிறது, அந்த நபருடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே காப்பி 100% பண்ணுவது இது தவறு, இது தெளிவான ஹராம். இதெல்லாம் உலமாக்கள் சட்டம் சொல்கிறார்கள், நடிப்பு தெளிவான ஹராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸுக்கு மாற்று வழக்கம், வரலாறுகளுக்கு மாற்று வழக்கம், குலஃபாய ராஷிதீன் இவர் சொல்லக்கூடிய ஃபத்வாக்களுக்கு மாற்று வழக்கம், எல்லா மாற்று வழக்கத்தை தாண்டி இன்று வளர்ந்த காலத்தில் இருக்கும், டிஜிட்டல் காலத்தில் இருக்கும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், தாவாவை பரப்ப வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரணங்களை சொல்லி நடிப்பை, சினிமாவை, பாட்டை ஹலாலாக்கிய எவ்வளவு விதமான அவர்கள் நமக்கு மத்தியில் இருந்து கொடுத்தார்கள். விழிப்புணர்வு இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்படி எல்லாத்தையும் ஹலாலாக்கி விட்டோம் என்று சொன்னார், இறைவன் தடுத்த எல்லா விஷயத்தையும் ஹலாலாக்கி விட்டோம் என்று சொன்னார், அடுத்தது சரீரத்தில் மிஞ்சுவதுதான். எனவே இந்த ஹராமுடைய சப்ஜெக்ட், ஹலாலுடைய சப்ஜெக்ட், அனுமதித்தல் அல்லது தடுத்தல் இதனுடைய முழுவதுமான உரிமை இறைவன் மட்டும்தான் இருக்கிறது. இதையே சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த விஷயத்தை நாம் மீறி விட்டோம் என்று சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது, இப்படியும் மாற்றலாம் என்று சொன்னால் மாற்றி விட்டோம் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய உரிமைகளில் மீறுகிறோம், இறைவனுடைய உரிமைகள் மீறும். எந்த ஒரு நபர் இறைவனுடைய உரிமைகளை மீறி விடுகிறார்கள், இதுதான் ஷிர்க், இதுதான் குஃப்ர் என்பதை குர்ஆனும் சுன்னாஹ் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த சூரா தஹ்ரீமுடைய இந்த முதலாவது வசனம் நமக்கு இப்படிப்பட்ட படிப்பினை அழகாக சொல்கிறது என்பதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய படிப்பினைகளை அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும்.